நான் பல தொழில் பண்ணுறேன் சார். அந்த தொழிலில் ஏன் முன்னேறணும் தெரியுமா? விடாமுயற்சி, நேரம் தவறாமல் இதில் சுறுசுறுப்பாக இருக்கணும். ஒருத்தர் கூட அந்த தொழிலை லவ் பண்ணி பண்ண மாட்டேறாங்க சார். ஏதோ கடமைக்கு பண்ணுறாங்க. கடமைக்கு பண்ணாலும் செட் ஆகாதுங்க. எந்த துறையாக இருந்தாலும் லவ் பண்ணணும். அப்போ தான் வந்து பெரிய ஆளாக வர முடியும். அந்த வேலையை லவ் பண்ணணும். 8 மணிக்கு வரேன்னா ஒருத்தன், என்ன டைம் ஆகுது பாருங்கள், 8, 7 இன்னும் வரல. இவங்களாம் எங்கேருந்து முன்னேற போகிறாங்க? எல்லாம் சொன்ன டயத்துக்கு வர்றது இல்லையா? சே சார் வணக்கம் சார். வாங்க, வந்தது லேட்டு. இதில் வணக்கண்ணா, உட்காருங்க. பரவாயில்ல சார். என்ன பரவாயில்ல, உட்காருங்க. உங்களை வர சொன்னல, என்ன டைம், ஏன் இவ்வளோ லேட் ஆச்சு? வர வழியில் கதையெல்லாம் சொல்லாதீங்க சார், வர வழியிலன்ட்டு. உட்காருங்க. இப்போ எதுக்கு வர சொன்ன தெரியுமா? சொல்லுங்க சார். சிரிக்காதீங்க சார், செஞ்சது தப்பு, எனக்கு கோபம் வருது. இல்லை செஞ்சுட்டு நீங்கள் வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஓ, நம்ம ரெட்டேரி இருக்குல்ல, அங்கே வந்து ஒரு 99 அப்பார்ட்மெண்ட் கட்டியிருக்கேன் சார். அங்கே சின்ன தப்பு பண்ணிட்டீங்க. என்ன? 100 கட்டியிருந்தீங்கன்னா செஞ்சுரி எவ்வளோ நல்லா இருக்கும். ஒரு 4 கோடி தெரியா, இன்னொன்று கட்டிடுறேன். பின்ன உன்னை அட்வைஸ் கூப்பிடல, நான் சொல்கிறத கேட்கறதுக்கு தான் வந்திருக்கேன். புரியுதா? உங்களுடைய அந்த மைண்ட் செட் எனக்கு இப்போ தான் சார் புரியுது. என்ன? 99. ஆமாம், குளத்தூருடைய பின்கோட் நம்பர் 99. ஆமாம். ஒரு பிளானாக தான் சார் பண்ணுவீங்க நீங்கள் எப்பயுமே. எதை பண்ணாலும் அதில் ஒரு நேர்த்தி இருக்கும் சார் உங்ககிட்ட. இல்லை இப்போ இல்லை 100 கட்டிட்டீங்கன்னா எல்லாரும் மாதிரி 99ன்றதால தான் எல்லாரும் என்னது 99, வாட் இஸ் திஸ் 99? ஹலோ, அப்படி உங்களோட ஓவர் ஆக்டிங்கோ இல்லை உங்களுக்கு சர்டிஃபிகேட்டோ நான் எதிர்பார்க்கல. உங்களை கூப்பிட்டதுக்காக நான் 99 அப்பார்ட்மெண்ட் கட்டியிருக்கேன். அது எதுக்காக வர சொன்னேன்னா? தெரியும் சார், சும்மா எல்லாரும் காமெடி பண்ணேன் சார். நான் என்னத்துக்காக வர சொன்னேன் சார்? அதாவது கிரகப்பிரவேசம் பண்ண போகிறீங்க, நோட் பண்ணி வச்சிட்டேன் சார். வாழை மரம் 2, பசுமாடு கண்ணுக்குட்டி, அப்புறம் நாதஸ்வரம், டிஃபனு, ஸ்நாக்ஸு, இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி கிரகப்பிரவேசம் பால் காசை போகிறீங்க. கரெக்டா? அதுக்கெல்லாம் உங்ககிட்ட ஆள் இருக்கா? ஆமாம் சார். ஓ, அதெல்லாம் நீங்களே ஆர்கனைஸ் பண்ணுறீங்க? அதுக்கு தானே கூப்பிட்டீங்க. நான் ஏற்பாடு பண்ணேன் சார். எல்லாம் கவலைப்படாதீங்க. எல்லாத்தையும் நீங்கள் ஏற்பாடு பண்ணிக்கலான்னு பார்க்குறீங்க என்கிட்ட. சார் உங்களை பற்றி நல்லா தெரியும் சார். இந்த இடைத்தரகர் வச்சு எதுவுமே பண்ண மாட்டீங்க. டைரக்டாக பேசி பேமெண்ட்டே டைரக்டாக தான் கொடுப்பீங்க. கமிஷன் பேசிக் எனக்கு பிடிக்காது, புரிஞ்சுக்க. தெரியும் சார். நான் அதுக்காக கூப்பிடல. 99 அப்பார்ட்மெண்ட் கட்டியதுல ஒரு விளம்பர படம் எடுக்கலாமே அப்படின்னு கூப்பிட்டப்பா. செம்ம ஐடியா சார். எது விளம்பர படம் எடுக்கலாமன்றதே செம்ம ஐடியாவா? இல்லை சார், அதான் விளம்பரம் பண்ணாதான் எதுவுமே. அதை தான் எப்படி எடுக்கலாம் சொல்லுங்க. ஒரு ஹெலிகாம் வந்து வாடகைக்கு எடுத்துக்கிறோம் சார். சரி, எடுத்துக்கிட்டு இந்த 99க்கு மேலே இப்படி இருக்கு எடுக்கிறோம். ஃப்ளாட் எடுக்கிறோம் சார். அப்படி காமிச்சிட்டு அந்த அந்த வீடியோ போட்டு ஜிம் 99 இருக்கு வாங்கிக்கோங்க அப்படி. இது விளம்பரம். இது மாதிரி யாருமே வித்தியாசமாக எடுத்ததில்லை. எடுத்துருக்கேன். நான் கேட்குறது வித்தியாசமாக எடுக்கணும்னு உன்னை கூப்பிட்டேன். ஒரு ஆடு பண்ணோம்னா அதில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இருக்கணும், அதில் ஒரு விளம்பரத்துக்கு யுக்தி இருக்கணும், அதில் வித்தியாசம் இருக்கணும். அது மாதிரி ஏதாவது இருக்கா? இருக்குது சார். என்ன இருக்கு சொல்கிறேன். ஒரு வீட்டுக்கு வேணாம் விடு, நானே சொல்லிடுறேன். உள்ள சார் ஒன்று உள்ள பெட்ரூம், ஹாலு, கிச்சன். கிம்பிள் ஒன்று. ஆமாம், நேராக போகுது ஹாலு. இப்படி போனால் கிச்சன், எப்பா அப்படி போனால் டபுள் பெட்ரூம், உட்காரு. இப்படி வந்தால் பூஜை ரூம், இப்படி வந்தால் பாத்ரூம். இல்லை புரிஞ்சு போச்சு, நீ புதுசாக சொல்ல மாட்டேன், நானே சொல்கிறேன். இப்போ 99 அப்பார்ட்மெண்ட் 99 ஆர்டிஸ்ட்டை வச்சு எடுத்தா, ஸ்டார்ஸை வச்சு எடுத்தா எப்படி இருக்கும்? இது எதுக்கே தோணுச்சு சார். அப்புறம் ஏன் சொல்ல? பட்ஜெட் ஜாஸ்தி ஆகுமேன்றதுனால நான் சொல்லலை. இது செம்ம ஐடியா சார், எனக்கே இருந்தது. அதாவது பாலிவுட், ஹாலிவுட், கோலிவுட், அதை விடு இது விடு எல்லா வுட்லேருந்தும் கூப்பிட்றோம். 99 ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்றோம், போடுறோம். இதுக்கு ஸ்கிரிப்ட் எழுது பேசலாம். எழுதுறியா? ஒவ்வொரு நிமிஷம் சார். என்ன ஸ்கிரிப்ட்? நான் சிம்பிளாகவே இப்போ சொல்கிறேன் பாருங்க சார். இங்கே வாங்குங்க, நீங்கள் நல்லா இருக்கும், கம்மி ரேட், இப்படி ஆளுக்கு ஒரு டைலாக். 99 பேர் பேசுகிறாங்க. ஆளுக்கு ஒரு டைலாக் பேசினா பெருசாகிடும். அந்த ஒரு டைலாக்கே 3 பேரை பேச சொல்லி 3 கட்டை எடுத்துக்க. 99 பேர் பேச ஸ்கிரிப்ட் எழுது. டக்குன்னு எழுது. ஒரு பேப்பர் எடுத்து எழுது. அதுக்குள்ள ஃபோன் வருது, பேசுகிறேன். ஹலோ சொல்லுங்க, எம்எஸ்எம் தான் பேசுகிறேம்மா, சொல்லுமா. அப்படியா? ஓஹோ, எப்போ? சரி, ஓகே. எப்பா என்ன பண்ணா? என்னது இது? ஸ்கிரிப்ட் சார். இல்லை ஸ்கிரிப்ட். இப்போ எத்தனை பேருக்கு இருக்கா? 99 பேரும் பேசுகிறாங்க சார். டைலாக் வேணாம், 99க்கு வேணாம். ஏன் சார் பட்ஜெட் ஜாஸ்திட்டா? இல்லைப்பா, 66 புக் ஆகி போச்சா? இப்போ தான் நம்ம ஆஃபீஸில் ஃபோன் வந்தது. இப்போ தானேங்க 99 சொன்னீங்க. நம்ம ஆஃபீஸில் புக் பண்ணிட்டாங்களாமே. சரி விடு, பேலன்ஸ் இது 33 தான். 33. அதுக்கு ஏதாவது ஸ்டார்ஸ் மாதிரி வச்சு எடுத்துலாமா? இதை விட்டு நான் பார்த்துக்கிறேன். பேசாமல் இதை வச்சு ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி ஏதாவது பண்ண முடியுமா உன்னால?
இதுதான் சார் சூப்பரு. எப்படி? நீங்க முதல்ல சொல்றது கூட எனக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு. இப்ப சொல்றீங்க பாருங்க, இதுதான் கரெக்ட். ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்றோம் சார், அருமையா அழகா பண்றோம். ஒரு ஷிப்பு, ஒரு கண்டெய்னரு, நான் பிக்சரா எடுத்து காட்டுறேன். பிக்சரா காமிக்க? ஆமா சார், நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்ப பாருங்களேன், ஸ்கிரீன்ல வரும் பாருங்க சார். போட மறந்துட்டாங்க போல. ஒரு கண்டெய்னர், ஒரு கண்டெய்னர் சார். அப்படியே வரீங்க கோட் ஷூட் போட்டு நிக்கிறீங்க. இருங்க சார், இன்னும் எப்படி டெவலப் பண்ணி சொல்ல முடியும்? ஸ்க்ரீனில் வரும் சார். அதை விட்டுருங்க. இப்போ எனக்கு அதை விட ஒரு ஐடியா வந்துருச்சு. சொல்லுங்க சார். இப்போ இந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறோம்ல, இது எத்தனை நிமிஷத்துக்கு வரும்? 7லேருந்து 8 நிமிஷம் சார். பேசாமல் இதையே நம்ம படமாக பண்ண வேண்டியிருக்கோம். படமாக 2.25 மணி நேரம் பண்ணணும் சார். 15 நிமிஷம் பண்ணக்கூடாது. யோ, இந்த அப்பார்ட்மெண்ட்டை வச்சு ஒரு படத்தையே பண்ணுவியா? அப்பார்ட்மெண்ட்டை வச்சு சார், வி சேகர் சார் படம் எடுப்பார். ஒரு வீடு இருக்கும் சார். ஆமாம். இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒரு 4 குத்தணும்னா கூட காட்ட முடியும். ஆமாம். 99 வீட்டை வச்சு எப்படி சார் காட்ட முடியும்? உனக்கு கதை இல்லையா? உன்கிட்ட தெரியாதா என்ன அப்படின்னா? யோசிக்கணும் சார். நான் ஒரு வாரம் டைம் கொடுங்க, யோசித்து அடுத்த வாரம் எழுதி அடுத்த வாரம் ஷூட்டிங் போகிறோம். யோ, நான்லாம் இந்த தொழில் மேலே நான் இப்போ தான் சினிமாவுக்கே வரேன். நான் அப்படியே ஆர்வத்தில் இருக்கேன். நீ இந்த சினிமா உலகத்தில் குப்பை கொட்டிட்டு அப்புறம் ஏதாவது சொல்ல போகிறேன். அப்புறம் வாயில் ஏதாவது கெட்ட வார்த்தை வந்துருப்போது. யோ, கதை ஒன்றும் இல்லை. அப்பார்ட்மெண்ட் வச்சு எனக்கு கதையே தெரியலையா? எப்படி ஒரு அப்பார்ட்மெண்ட்டு அங்கே வாழறாங்க, அது உள்ள ஒரு அமானுஷ்ய சக்தி இருக்குது. அந்த அமானுஷ்ய சக்தி ஏன் வந்தது, அதை எப்படி தீர்க்குறாங்க, எதனால் அந்த இதுன்றதை ஒன்லைனாக வச்சு செம்ம சார். செம்ம சார். இது எழுதுறியாத? 99 இணைச்சி வீட்டு உள்ள அமானுஷ்யம் சுற்றுது. சுத்தத்தை தடுத்துறோம். கதை எழுதுறியா? எப்போ எழுதுவேன்? இல்லை சார், கொஞ்சம் ஒரு மாதம் டைம் கொடுத்தீங்கன்னா. 1 மாதம் டைம் இந்த புடி. நானே எழுதி வச்சுட்டேன், கதையும் ரெடி, நானே பண்ணிட்டேன் கதையை. ஆமாம், அப்படிப்பட்ட கதையா அது? பாரு, அதை படி. வேற என்ன போடலான்னு சொல்லுது. ஒரு நிமிஷம். சொல்லுமா. இது அந்த இதெல்லாம் வச்சாச்சா? ஓகே. அடுத்து ஒரு பிஸ்னஸில் பண்ணுறோம்ல, அதையும் பண்ணுவோமா? ஆமாம்மா. ஏம்மா, அந்த நம்ம ஒரு ட்ரஸ்ட்டு வச்சு நடத்திட்டு இருக்கோம்ல, அது இந்த மாதம் என்னென்ன கொடுக்கணுமோ அது எல்லாத்தையும் கொடுத்துரு. நம்ம என்றைக்குமா அடுத்தவங்ககிட்ட பைசா வாங்கியிருக்கோம்? ட்ரஸ்ட்டு நடத்துகிறோம், ஆனால் யார்கிட்டையும் பைசா வாங்காமல் நம்ம பைசாவில் மட்டும்தான் பண்ணுவோம். அதான். ஓகேம்மா. ஏப்பா, பார்த்தியா? ஸ்கிரிப்ட் பார்த்தேன் சார். இது பண்ணனா பார்ட் 1, 2, 3, 4, 5 5 படத்துக்கான கதை சார். அப்போ சுருக்கி 2.25 மணி நேரத்துக்கு நான் அழிச்சு வச்சிருக்கேன். அதை மட்டும் யாரை கேட்டு சுருக்குனேன்? நான் ரொம்ப சென்டிமெண்ட் டைலாக்லாம் வச்சிருக்கேன். இருக்கட்டும் சார், அதெல்லாம் வரணும் சார். ஆனால் அதுக்காக 8 மணி நேரம் 10 மணி நேரம் படம் இருக்க முடியாது. 2.25 மணி நேரத்துக்கு சுருக்கி அழகாக சுருக்கி வச்சிருக்கல. சரி, ஓகேப்பா. இப்போ இந்த படம் கதை நான் எழுதிட்டேன். சரிங்க சார். வசனம் ஓகே. ஓகே சார். டைரக்ஷன் நான் பண்ணிவிடுவேன் சார். யார்? கான்ஃபிடண்ட்டாக சொல்லுங்கள் சார். டைரக்ஷன் அவ்வளோ அருமையாக பண்ணுவேன். இப்போ நாங்கள் உங்களுக்கு சுற்றி காட்டலையா? இது டைரக்ஷன் நான் சுற்றி காட்டுறது. அந்த மாதிரி டைரக்ஷன் நானே பண்ணிப்பேன். எதை? நானே பண்ணிப்பேன். கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் நானே பண்ணிப்பேன். இப்போது எனக்கு ஒரு ஆள் கூட வேணுமையா, இந்த கிரியேட்டிவ் டைரக்டர் மாதிரி. ஏன்னா கூட இருந்து நான் சொல்கிறத கேட்டு அதை அப்படியே எனக்கு படமாக்கி தரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு டைரக்டர் வேணும். அப்படி யாராச்சும் இருக்காங்களா? நிறைய பேர் இருக்காங்க சார். நமக்கு நிறைய பேரில் என் ஃபோன்லேயே 93 பெரிய டைரக்டர் இருக்காங்க. எனக்கு தெரியும். இது அமானுஷ்ய சக்தி. அந்த மாதிரி படங்கள் எடுத்தவங்களுக்கு ஒரு லீடு இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். அதுக்காக கேட்குறேன். யாராவது இருக்காங்களா? ரவி பார்கவன் சொல்லிட்டு ஒரு டைரக்டர் இருக்காரு. ரவி பார்கவன்? ஆமாம் சார். ஏன்னா இது அமானுஷ்ய சக்தி எடுக்க போகிற படமையா சார்? அவர் பேயோட தான் குடும்பமே நடத்துறாரு சார். யோ, அவர் கல்யாணம் ஆயிடுச்சுன்றத மறைமுகமாக சொல்கிறேன். பேயோட குடும்பம் இல்லை சார். ஆத்மாவோட 30 வருஷமா பழகி. 30 வருஷமா? ஆமாம் சார். 45 புக்கு எழுதி 5 புக்கு அரசுடைமை ஆக்கப்பட்ட அமானுஷ்ய சக்தி பற்றி நல்லா தெரிஞ்சவர். சினிமாவை பற்றி 10 படம் பண்ணவர். அவரை வச்சு பண்ண நல்லா இருக்கு சார். 10 படம் பண்ணவர், 30 வருஷமா இந்த அமானுஷ்ய சக்தி ஆவிகள் கூடவே பேசிட்டு இருக்காரு. ஆமாம் சார். 45 புக்கு எழுதினவர். 5 புக்கு கவர்மெண்ட் டேக்கன் பண்ணியிருக்கு. ஆமாம் சார். யாரு? என்னது? ரவி பார்கவன். அவரா? ஏதாவது ஃபோட்டோ காமிக்க பார்ப்போம். அவரா? நான் ஒருவேளை எதிர்பார்க்குற ஆளான்னு பார்ப்போம். சார் எங்கே சார்? வரும் சார். வரலையா ஃபோட்டோவில்? இப்போ ரவி பார்கவன் சாரையே மேலே கூப்பிட்டுலாமா பேசாமல்? அவர் பேசின வீடியோலாம் இருந்தது. நம்ம பார்கவன் அவர் யார் சார்? இல்லைப்பா, நீ இப்போ ரெடி பண்ணது ஒன்றும் காணாமல் எனக்கு கண்ணில் தெரியலையே. இல்லை சார், அதில். சரி சார், ரவி பார்கவன் சாரை கூப்பிட்டுலாம் சார். அதை வரா சார். இருக்க மாட்டார் சார். அவரு அவன்னா பாம்பே டெல்லின்னு சுற்றின்னு இருப்பார். ஊரில் இருந்தே கம்மி சார் அவர். ஆனால் பிஸியாகவே இருப்பார் சார். நல்ல கேமராமேன் சார். அருமையான கேமராமேன் சார். செவிலோ ராஜா.
அவர் தான் சார். அது செவிலோல சேவிலோ ராஜ். அவர் தான் சார். ராஜ் இல்ல ராஜா. ராஜா சார். நீ ஒரு பேரையும் ஒழுங்கா சொல்ல மாட்டியா? இல்ல சார், அவர்கிட்ட ஸ்பெஷல் என்ன தெரியுங்களா? என்ன? ஜென்ஸுங்க மேக்கப் போட்டாதான் அழகா காமிப்பார். அப்புறம் லேடிஸுங்க மேக்கப்பே போடனால அழகா காமிப்பார் சார். யார்? அப்படியா? அப்படியே கேமராமேன் சார் அவரு. இவர் மேக்ஸிமம் எங்க இருக்காரு? பாம்பே தானா? பாம்பே, டெல்லி. அப்புறம் இங்க எப்படி நம்ம பிடிக்கிறது சார்? நம்ம கூப்பிட்டா வருவார் சார். எல்லாம் நம்ம கூப்பிடுறத பொறுத்து சார். ஷூட்டிங் ஸ்பாட் வந்தா எல்லாரும் ஒரு படி மேல இருக்குன்னா ஒரு 10-15 படி மேலேயே இருப்பார் சார். அப்ப நான் கூப்பிடணும்னா கூட இங்க வாங்க சார், மேல பார்த்து கூப்பிட்டுக்கணும். ஒரு ப்ரொடியூசர், ஒரு டைரக்டர், ஒரு இல்ல சார். அவர் ஏன்னா கேமரால அவருக்கும் டைரக்டருக்குமே ஒரு லிங்க் இருக்கு சார். கிரியேட்டிவிட்டி டைரக்டருக்காக எப்பவுமே புருஷன் முன்னாடி மாதிரி தான். அது மாதிரி தான் என்னன்னா, ஒரு 20 பேர் ஆர்டிஸ்ட கூப்பிடுவாங்க. மேல கேமரா வந்து மொத்த பேரையும் எடுத்துருவாங்க. ஒரு ஷாட், மாஸ்டர் ஷாட் எடுத்துருவாங்க சார். அப்புறம் எவனுக்கெல்லாம் பர்மிஷன் வேணுமோ போன் அனுப்பிச்சிடுவாங்க. க்ளோஸ் வச்சுட்டு இந்த முதல் பிரச்சனை எல்லாம் முடிக்கிற ஆளு. அப்படி முடிக்கக்கூடிய ஒரு அருமையான கேமரா. அவரை தெரியுமாப்பா சேவிலோ ராஜாவை? வராரா இங்க? போட்டோல வராரா இல்ல நேரடியா வராரா? இல்ல சார், அவரையும் பாத்துக்குங்க சார். நீங்க வராரா? அண்ணா வராரா? வாங்க அண்ணா, வாங்கண்ணே. இவர் தான் கேமராமேன், ஒளிப்பதிவாளர், நம்ம படத்துக்கு ஃபிக்ஸ் பண்றது. இது MSM சாரா ஃபிக்ஸ் பண்றது. ஓகே சார், வாங்க சார். தேங்க்யூ சார். வராரா? வராங்களா? அவ்வளோதானா அண்ணா? இவர் பேசுற வீடியோலாம் அந்த எதுவுமே போடலையா? பிறந்த நாள் 30 நாங்கள் வந்து ஆடியோ லான்ச் வந்து 4th அன்னைக்கு தான் இங்கே வச்சுருந்தோம். நாங்கள் எங்களை வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம சிவகார்த்திகை படம் தான் பண்ண போகிறோம்னு சொன்னாங்க. சரி, நாங்கள் அதுக்காண்டி மாற்றிட்டோம் 3ஆம் தேதி. அது அப்படியே என்னுடைய மனைவிக்கு 3ஆம் தேதி பிறந்த நாள். அதே டேட்டில் எங்களுக்கு நீங்கள் அமைஞ்சிருச்சு. அவங்க கேக்கு இங்கே தான் நாங்கள் கட் பண்ண போகிறோம். எல்லா பெரியவங்க ஜாம்பவான முன்னணியில் எங்கள் குடும்பத்துக்கே பெரிய ஆசீர்வாதம். அதுதான் பெரிய கொடுப்பனை எங்களுக்கு. இவங்களுடைய வாழ்த்துக்கள், உங்களுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் சேர்ந்து. நன்றி. அவர் வந்து எந்த நேரத்திலையுமே வியாபார சிந்தனையில் தான் இருக்கக்கூடியனால்தான் இந்த நிலைமைக்கு உயர்ந்திருக்கிறார். அவருடைய 99 ஃப்ளாட்டையும் என்ன அழகாக விளம்பரம் படுத்தி அதை விற்பனை செய்வதற்கு இந்த படமே அதற்கு உதாரணம். இந்த படம் எடுத்ததுலேயே மிகப்பெரிய கமர்ஷியலை உள்ள வச்சிருக்கிறாரு. உண்மையிலேயே இந்த விழா மொத்தத்தில் என்னவோ ஒரு உண்மை முழு வெளிச்சம் போட்டு காட்டத்தான் செய்கிறது. முதலில் நான் படம் ஆரம்பிக்கும் பொழுது யார் என்ற திகில் படத்தை தான் ஆரம்பித்தேன். தம்பி மூர்த்தியும் 9966 அப்படிப்பட்ட ஒரு படத்தை தான் எடுத்திருக்கிறார். அதோடு மட்டும் இல்லாமல் ஒரு படம் எடுத்து திரையிடுவதற்கு முன்பேயே அடுத்த படத்திற்கும் அடித்தளம் அமைத்து அதை படைப்பிடித்து நடத்தியிருக்கிறார் என்றால் உண்மையிலேயே இந்த படம் அங்கிங்கெனாதபடி எங்கும் வெற்றியை ஈட்டி தரும். இந்த படத்தினுடைய பாடல்கள் முன்னோட்டலும் சினிமாவுக்கு ஒரு புதிய அடித்தளத்தை உருவாக்கி தரும். அஷ்டவதானியாக அவர் அவதரித்திருக்கிறார். அப்படிப்பட்ட தம்பி மூர்த்தி எல்லா நிலையிலும் ஏற்றம் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும், வையகம் தழைக்க வாழ வேண்டும். அவருடைய துணை திருமதி மூர்த்தி அவர்கள் இன்றைய பிறந்த நாள். அது என்றும் நல்ல நாளாக அமைந்திடும். தேகபலம் ஆதிபலம் கொண்டு பல்லாயிரம் பிறை கண்டு தம்பதிகள் வாழ்க என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதை நினச்சிட்டே நான் என்னுடைய அலுவலகத்துக்கு வர்றேன். இயக்குனர் சங்கத்தில் திடீர்னு மூர்த்தி சார் வர்றார். வந்து இந்த பத்திரிகையை நீட்டுறார். சார், இந்த ஆடியோ ரிலீஸ்க்கு நீங்கள் வரணும் அப்படின்னு. எனக்கு ஷாக் ஆகிட்டேன். இங்கே யாருங்க டைரக்டர்னா? நான் தாங்க டைரக்டர்னார். இது 9966 ஏதோ ஜோசியக்காரர் ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்தார், சூப்பர் ஹிட் ஆகணும். அதுக்கப்புறம் சார் இந்த காலத்தில் எப்படி இந்த ஜோசியக்காரங்க பண்ணுற வேலை எப்படி இருக்கு பாருங்க. எனக்கு நைட்டெல்லாம் யோசனை. பார்த்து கொடுத்துட்டு போயிட்டாரு. ஒரு வார்த்தை சொன்னார், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சார், நீங்கள் எல்லாம் எவ்வளோ பெரிய படம் பண்ணியிருக்கீங்க, எனக்கு நீங்கள் ஒரு படம் பண்ணணுன்னாரு. ஆஹா, இப்படி ஒருத்தர் கேட்குறாரு. எங்கே அவர்? நான் உங்களை பற்றி தான் பேசுகிறேன். நீங்கள் என்ன பேசுனீங்க அன்றைக்கி? நீங்கள் எவ்வளோ பெரிய படம் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் வரணும், நீங்கள் எனக்கு ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க. கண்டிப்பாக அண்ணன் வந்து ஒரு படம் எனக்கு பண்ணுவார். அண்ணன் மட்டுங்கிறது பேரரசு சாரை வச்சு ஒரு படம் பண்ணுன்னு
நான் மனசுல என்னுடைய தம்பி பேரரசு செயலாளர் அவர் மாதிரி ஒரு 2 திறமையாளர்களை வந்து வெளியே வராத திருப்பி அவங்க புதுசா உங்களுக்கு தகுந்த மாதிரி மக்களுக்கு தகுந்த மாதிரி இன்னும் அழகா பண்ணுவாங்க. அதுக்கு நான் கூட உறுதுணையா இருக்கேன். கைத்தட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு தான், வேற ஒன்றும் இல்லை. அது கன்ஃபார்ம். என்ன கன்ஃபார்ம்? அதான் கன்ஃபார்ம் தான். அதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்குன்னு கூப்பிட்டு ஒரு ஆள் 3-4 ஃபங்க்ஷன் பண்ண ஒரே மேடை இருந்தாங்க. நானும் வாழ்க்கையில் எத்தனையோ ஃபங்க்ஷன் போயிருக்கேன். ஒவ்வொரு ஃபங்க்ஷனாக ஆரம்பிக்கிறாரு. அதில் இந்த நாடக குழுவினர் நம்ம கோதண்டம் குரூப்பு, அவங்களுக்கு நான் மிகப்பெரிய ரசிகன். திடீர்னு பார்த்தா ஒரு தங்கச்சிலை ஒன்று வருது, அது நம்ம ரக்ஷிதா. நான் ரக்ஷிதாவோட ரசிகன், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ நான் வந்து ஃபைனலாக இத்தனை விஷயம் இவ்வளவு அழகா ஒரு 99-66 அப்படின்னு ஒரு டைட்டில் வச்சு அதுக்கு ஒரு கதை, அந்த கதையை எப்படி பிடிச்சாருன்ற ஒரு விஷயத்தையும் அழகாக சொல்லி ஒரு பில்டிங் கட்டுற ஒரு கம்பெனியை வச்சுட்டு ஒரு பில்டர் அவர் பில்டிங் கட்டுறத வேலையை விட்டுட்டு ஒரு சினிமாவை எடுக்கிறத பில்டிங்க்கு யூஸ் பண்ணுறாரா இல்லை பில்டிங் கட்டுறத சினிமாவுக்கு யூஸ் பண்ணுறாரான்னு தெரியாத அளவுக்கு ஒரு வித்தியாசமான வேலையை பார்த்துட்ருக்கிறாரு. இவரை பார்த்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இவர் தொழில் அதிபரா சினிமா தொழில் அதிபரான்னு பாருங்கள். ஒரு வீடு கட்டுறாராம். கட்டும்போது இவருக்கு ஒரு ஆடு ஃபில்ம் பண்ணணுன்னு ஆசை வருது. அப்புறம் ஆடு ஃபில்முக்கு கதை கேட்க போய் ஒரு ஷார்ட் ஃபில்ம் பண்ணலாமான்னு ஆசை வருது. அப்புறம் ஒரு படமாகவே பண்ணலான்னு ஆசை வருது. இந்த படம் இந்த அப்பார்ட்மெண்ட்டை பற்றி எடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஆசை வருது. ஸோ அது இப்படி ஒரு ப்ரொமோஷன் ஆகிக்கும். இந்த படத்தின் மூலமாக இவர் கட்டுகிற அனைத்து அப்பார்ட்மெண்ட்டுகளுக்கும் மிகப்பெரிய மார்க்கெட் வரப்போகுது. அது ஒன்று. அப்புறம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இவர் எடுக்கிற படத்தின் மூலமாக பில்டிங்க்கு அந்த கட்டுற பில்டிங் மூலமாக அவர் இப்போ கமிட்மெண்ட் பண்ணார். பேரரசு என்னையெல்லாம் திரும்பி டைரக்டராக போகிறார். இதுக்கு தான் கைத்தட்டணும். ஆக சும்மா ஒரு பேச்சுக்கு தான் பிரதர் சொல்கிறேன். நீங்களே டைரக்ட் பண்ணுறதாக 3வது விழாவில் உங்கள் படத்துக்கு பூஜை போட்டிங்களே இந்த மேடையில், அதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். பாடல் பார்த்தேன், பாடல் காட்சிகள் எல்லாம் பிரமாதமாக இருக்குது, அருமையாக இருக்குது. ரொம்ப நேர்த்தியாக பாடலும் சரி, பாடல் நீங்கள் எழுதின பாடல்கள் வரிகளும் சரி, இசையும் சரி, அதை படமாக்கப்பட்ட விதமும் சரி, மிக அற்புதமாக இருக்கிறது. இந்த பாடல்கள், இந்த காட்சி அமைப்புகள். எப்படியோ ஒன்று ரக்ஷிதா வந்து ஒரு அழகான பொண்ணை பேய் பிடிக்கிற மாதிரி நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியுது. என்ன பேய் பிடிச்சாலும் அது ராட்சசி தான், நடிப்பு ராட்சசி, நடிப்பில் ராட்சசி. மிக அழகாக உங்கள் படத்துக்கு வந்து அவங்க உங்கள் கதாபாத்திரத்தை வலுப்படுத்தியிருப்பார்கள் என்றே தோன்றுகிறது. இப்போ டான்ஸ் மாஸ்டரை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. ஸ்ரீதர் வந்து அவன் இறங்கினாவே டான்ஸு தான், அவன் நின்னாவே டான்ஸு தான், நடந்தாலே டான்ஸு தான். அவ்வளோ ஒரு டெடிக்கேட்டட் டான்ஸ் மாஸ்டர். ஒளிப்பதிவாளர் என்னுடைய தம்பி செவிலியோ ராஜா வந்து அவ்வளவு எல்லாத்து கூடவும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய ஒரு கதை. ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடியே என்னை அழைத்தவர் அவர் தான். செவிலியோ ராஜா எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி. செவிலியோ ராஜாவின் ஒளிப்பதிவு எவ்வளவு தரமான, நேர்த்தியான, எவ்வளோ கிளாரிட்டியோடு இருக்குன்றதுக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும். அதே மாதிரி எடிட்டிங், அந்த தம்பியை அறிமுகப்படுத்தின அன்பாக அமைதியாக வந்து நின்னார். அவர் இந்த பரபரப்பாக எடிட் பண்ணியிருக்காரு, வெட்டுன்னு வெட்டியிருக்காரு. ஆமாம், நம்ம இடுப்பு சுருக்கிற மாதிரி வெட்டியிருக்கார். அற்புதமான இது. இதையெல்லாம் மீறி ஒரு பில்டர் எப்படி டைரக்ட் பண்ணியிருக்காருன்னு முழு படத்தையும் நான் பார்க்கணுன்னு ஆர்வத்தை தூண்டுது. ஆக அந்த ஆர்வத்தை தூண்டும் அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான படைப்பை நீங்கள் ஒரு நாங்கள் ஏதோ ஒரு சின்ன படமாக எடுத்துருக்கோன்னு சொன்னாலும் கூட இதில் ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் சொல்ல வந்திருக்கீங்கன்றது மட்டும் தெரியுது. நிச்சயமாக உங்களுக்கு இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை தரும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அந்த அமானுஷ்ய சக்தி என்கிட்ட சொல்லுது. இன்று
ஏற்கனவே வள்ளிநாயகம் ஐயா சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி எப்போ தன்னுடைய துணைவியாரை கூப்பிட்டு ஒரு கேக்கை வெட்டி ஒரு சென்டிமெண்ட்டாக அப்படின்னு. உங்களுக்கு இன்னொரு ரகசியத்தை சொல்கிறேன். எனக்கு ஒரு அமானுஷ்ய சக்தி வந்திருக்கு இப்போ. அது என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஒய்ஃபோட பர்த்டே என்னைக்கோ அன்றைக்கி தான் இதெல்லாம் செய்யணும்னு அவர் ஐடியா பண்ணிட்டார். கரெக்ட் தானே? தன்னுடைய துணைவியார் நம்ம எவ்வளவு கொடுமைப்படுத்தினாலும், எவ்வளவு நேரங்கட்ட நேரத்தில் வீட்டுக்கு போனாலும், என்னென்ன ஃபினான்சியல் டார்ச்சர்ஸு நான் அனுபவிக்கிறத அவங்கள பார்த்தாலும், நான் நிம்மதி இல்லாமல் சுற்றுறதையெல்லாம் பார்த்தாலும், ஒரு நாளாவது என் மனைவியை மிக சந்தோஷமாக நான் வைத்திருக்க வேண்டும் என்று தான் இன்றைக்கு இத்தனை விழாவையும் இத்தனை பேரையும் அழைத்து அவர் கேக் வெட்டி இருக்கிறார். அப்படின்னா இவருடைய மெயின் ஃபங்க்ஷன் அவருடைய மனைவியாருடைய பிறந்த நாள் தான். இதான் ஏற்கனவே நம்ம செல்வமணி சொல்லுவார், ஏப்பா ஒரு நடிகையை கல்யாணம் பண்ணிவிட்டு நீ எப்படிப்பா நிம்மதியாக இருக்கிற அப்படின்னு. நான் தான் ரொம்ப நிம்மதியாக இருக்கிறேன். எப்படி வெளியெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையாக வரும் சார்? நான் வெளி உலகத்தில் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பேன் சார். வீட்டில் போனால் தோற்றுருவேன் சார் பொண்டாட்டிக்கிட்ட தோக்குறவெல்லாம் வெளி உலகத்தில் வெற்றியாளனாக இருப்பான் அப்படின்னு செல்வமணி சொல்லுவார். அந்த மாதிரி எங்கள் அண்ணன் இந்த மேடையில் மனைவியிடமும் வென்றிருக்கிறார். வீட்டில் எத்தனை தடவை தோத்தாருன்றது நம்மளுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆக அந்த விஷயம் இந்த ஹஸ்கி ஹோமில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஹஸ்கி ஹோம்னு பேர் வச்சாவே இது ஒரு டைப்பான டைட்டிலாக இருக்கே. இந்த மனுஷன் இப்படி எல்லாமே யோசனை பண்ணுவாப்புல. எனக்கு பார்த்தா ஒரு மாதிரி வேறு மாதிரி ஒரு ஃபீலிங் வந்தது. பார்த்தீங்களா? உங்களை பற்றிய உண்மையல்ல. இந்த ஹஸ்கி ஹோம்னா அது என்னது கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. அதாவது சினிமாவில் முதல் படம் எடுக்கிறதுக்குள்ளேயே இவ்வளவு ஒரு விவரமான வில்லங்கமான விஷயங்களை வச்சிருக்கிறாருன்னா இவர் எவ்வளவு பெரிய ஒரு தைரியமான தயாரிப்பாளராக இருப்பார் யோசனை பண்ணுங்க. ஐ எம் ரியலி கிரேட்ஃபுல். உங்கள் மாதிரியான தயாரிப்பாளர் தைரியமாக இந்த மாதிரி மிக பிரம்மாண்டமான ஃபங்க்ஷன் ஆடியோ ரிலீஸ் நான் பார்க்கல இந்த வருஷம். கடந்த காலங்களில் ஒரு சின்ன படத்துக்கு இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு விழாவை நான் பார்க்கவில்லை. அதுவும் அண்ணன் எங்கள் தமிழறிஞர், நான் ஒவ்வொரு தடவையும் அவர் எங்கே பேசினாலும் பேசுகிற சத்தம் கேட்டால் கூட அந்த இடத்த வால்யூமை ஜாஸ்தி பண்ணிட்டு கேட்டுட்டு இருப்பேன். திரு ஞானசம்பந்தம் அவர்களுடைய தமிழ். நீங்கள் எப்படி இப்படி மிகப்பெரிய ஜாம்பவான்களை எல்லாம் கூப்பிட்டு டிஐஜி அவர்கள், அண்ணன் ஐஜி அவர்கள், திண்டுக்கல்லிருந்து அண்ணன் அவர் ஒரு ஜட்ஜ் ஐயா, இந்த மாதிரி எல்லாத்தையும் பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் பிடிச்சிட்டு வந்திருக்கீங்க. எங்கள் கலை உலகத்தில் எங்கள் தம்பி மோகன்ஜி திடீர்னு பார்த்தோன்னே எனக்கு ஷாக்கு, எங்கடா இங்கே வந்தான் அப்படின்னு. ஸோ நீங்கள் எல்லா இடத்துலையும் ஆளுகளை வச்சுருக்கீங்க, எல்லா ஆளுகளோடும் இணக்கமாக இருக்கீங்க. ஸோ உங்கள் திரைப்படம் எல்லா ஆட்களையும் சென்று சேரும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக வர வேண்டும். இதில் நடித்த அனைத்து கலைஞர்களுக்கும் நிச்சயமாக நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த, ஏன்னா நான் டைரக்டர் சங்கத்திலேருந்து வேறு வர்றேன், அவங்கள சொல்லன்னு என்னை திட்டுவாங்க. ஸோ இயக்குனர் சங்கத்தின் சார்பாக நீங்கள் இயக்குனர் சங்கத்தின் உறுப்பினர் என்ற முறையில் உங்களையும் நான் வாழ்த்துகிறேன். அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களையும் வாழ்த்துகிறேன். செவிலியோ ராஜா அவர்களுக்கு மீண்டும் நான் வாழ்த்து சொல்லி இந்த படம் வெற்றியடைய வேண்டும் என வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இல்லை, எல்லோரும் எந்திரிச்சு போய் நாங்கள் மட்டும் பேசிக்கிட்டு இருக்கோமா? லைட் இல்லைங்களா? கொஞ்சம் போடுங்க சாமி. ஏன்னா ஆளுகளை பார்த்து பேசி பழக்கப்பட்டவங்க நாங்கள். அப்பாடி ஒன்றும் இல்லை, இருக்கட்டும். எவ்வளோ நல்லா இருக்குது. நீங்கள் கூட முதல்லேருந்து வரலாம், இன்னொருக்கு கூட பேசலாம். வெளி இல்லையா? சென்னையில் சொல்கிறீங்களா? வெளியில் இருக்காங்களா? வெளியில், சரி. வெளியில் தேட்டர் ஸ்க்ரீன் வச்சு ஒரு 2000 பேர் இருக்காங்களாம். அவங்களுக்கு என்னுடைய வெளியிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்கிறேன். உள்ளேருந்து கைதட்டலாமா வேணாமா நினச்சிட்டு இருக்கீங்களா? சும்மா கைதட்டுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. பேரன்பிற்கும் வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இந்த அற்புதமான 9966 9966
முதல்ல தமிழில் சொன்னேன், கொஞ்சம் புரியாமன்றதுக்குன்னு சொல்லிட்டு நான் இங்கிலீஷில் சொல்லிட்டேன். ஏன்னா இப்போ எல்லாம் எப்படின்னா, முன்னே ஆங்கிலத்தில் சொல்லி புரியலைன்னா தமிழில் சொல்லுவோம். இப்போ அப்படி இல்லை. இப்போ தமிழில் சொல்லி அது புரியலைன்னு நம்மளை பார்த்துக்கிட்டே இருந்தாங்கன்னா அப்புறம் இங்கிலீஷில் சொன்னால் புரியுது. கல்லூரி வாசல்னுக்கிட்டு இருந்தேன், ஒரு பஸ் வந்தது. இந்த பேருந்து மைய பேருந்து நிலையம் போகுமான்னு கேட்டேன். அப்படின்னா என்ன சொல்கிறேன்னு கேட்டார் அவர். இந்த பேருந்து மைய பேருந்து நிலையம் போகுமான்னு. என்ன சொல்கிற அப்படின்னாரு. இந்த பஸ்ஸு பஸ் ஸ்டாண்டு போகுமான்னு. அப்படி தமிழில் எடுத்து தொலை வேண்டியதானே அப்படின்னாரு. அப்போ பேருந்து மைய பேருந்து புரியலை. அருமையான இந்த கேசட் வெளியீட்டு விழா, அது மட்டுமில்லை இசை வெளியீட்டு விழா, அடுத்த படத்திற்கான தொடக்க விழா, வணக்கத்திற்குரிய எம்என்எம் மூர்த்தி அவர்களுடைய துணைவியாருடைய பிறந்தநாள் விழா. ஒரு கல்லில் ஒரு மாங்காய் அடிக்கலாம், 2 மாங்காய் அடிக்கலாம். மரத்தையே வீழ்த்துற அளவுக்கு அடிக்கிறதுனா இவரால் தான் முடியும். எனக்கு தெரிஞ்சு 12 மாங்கனிகளை வீழ்த்திய அளவுக்கு அத்தனை சாதனைகளை புரிந்திருக்கக்கூடிய மூர்த்தி ஐயா அவர்கள். அதில் என்ன சிறப்பு தெரியுங்களா, அவரே எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டே இருக்கார். அவர் ஒரு நிமிஷம் கூட இந்த கேக்கு வெட்டி முடிஞ்ச உடனே அவரே தள்ளிட்டு போயிட்டார். பார்த்தீங்களா, ஒரு வினாடி கூட நிற்கலை. இந்த வேகம், இந்த ஆற்றல், இந்த சக்தி, இந்த சுறுசுறுப்பு அவருக்கு இறைவன் தந்ததாக நான் கருதுகிறேன். அவரும் அவருடைய குடும்பத்தாரும் நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், விஞ்ஞானம் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 ஆண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி, இந்த படத்தினுடைய இந்த முன்னோட்டத்தை பார்த்தேன். உண்மையிலே நான் ரொம்ப வியந்து போனேன். ஏன்னா கிராமங்களில் உட்கார்ந்து பார்க்குறப்ப தான் அந்த ரசனை நமக்கு தெரியும். பொதுவாக பெரிய நகரங்களில் ரசனையை வெளிக்காட்ட மாட்டாங்க. கிராமத்தில் படம் பார்த்துக்கிட்டு இருக்கப்ப அழகான காட்சி வந்தால் திடீர்னு எந்திரிச்சு, சே கொடுத்த காசு செத்துச்சுரா அப்படிம்பா. அப்படின்னா என்னாச்சுன்னா அந்த காசு முழுவதும் அந்த ஒரு காட்சிக்கு சரியாக போச்சான். அதுபோல் இங்கே நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். மிக அற்புதமாக இந்த படத்தை அவரே தயாரித்து, அவரே நடித்து, அவரே பாடல் எழுதி, அவரே இசையமைத்து, எல்லாம் காதலிக்க நேரமில்லை நாகேஷ் அவர்கள் சொல்லுவார், கதை, வசனம், டைரக்ஷன், பாடல்கள்னு சொன்னப்ப அன்னைக்கு நம்ம சிரிப்பாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு அப்படி ஒருவரால் செய்ய முடியும் என்பதை எனக்கு தெரிஞ்சு டைரக்டர் டி ராஜேந்தர் அவர்கள் இப்படி செஞ்சுருக்காருன்னு நினைக்கிறேன். கதை, வசனம், டைரக்ஷன், பாடல்கள். அதே போல் எல்லா ஆற்றலும் கொண்டிருக்கக்கூடிய திரு மூர்த்தி அவர்கள் அழகான படத்தை தந்திருக்கார். இந்த நிகழ்வில் நான் பங்கு பெற காரணமாக இருந்தவர் இதனுடைய ஒளிப்பதிவாளர் வணக்கத்திற்குரிய ராஜா அவர்கள். இதில் என்ன மகிழ்ச்சி தெரியுங்களா, அவர் இப்போது எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய சிங்கப்பெண்ணே சீரியல், அதில் நான் நடிச்சிட்டு இருக்கேன். எனக்கு அவருடைய கேமராவுக்கு முன்னாடி நிற்கிறது எனக்கு ஒரு பெருமையாக இருக்குது. ராஜா அவர்களுக்கு என்னுடைய அருமையான பாராட்டை நான் மிகுந்த மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நீங்கள் கை தட்டலாம். இப்போ நான் கை கொடுத்தல, இப்போ கை தட்டலாம். இனிமேல் கை தட்டுங்கன்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா இப்போல்லாம் மிஷின் வந்துருச்சு, ஒரு சுவிட்சை போட்டால் அது பாட்டுக்கு தட்டும். ஏன்னா அதை போய் கேட்டுக்கிட்டு இருப்பானே. கோயில்லையே அவர் என்ன பண்ணுறாருன்னா, குருக்கள் வந்து மணி அடிச்சுட்டு நாதஸ்வரம் அப்படிம்பாரு, உடனே நாதஸ்வரம் வாசிப்பாங்க. இப்போ அது வேண்டியதில்லை, அவரே சுவிட்சை போடுறாரு, அது பாட்டுக்கு மேலே அடிக்குது. அது மாதிரி நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கப்போ கைதட்டுற இடம் வந்தோடனே இப்படி நாங்கள் சுவிட்சை அமுக்கணும்னா அதான் கைதட்டோம். அதே போல் கதாநாயகி எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி இருந்தீங்களா, அவர்களுக்கு நான் தந்தையாக நடிச்சிருக்கிறேன். அதை வந்த உடனே பார்த்து வந்து கையை பிடிச்சிக்கிட்டு அப்பா நல்லா இருக்கீங்களான்னு கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது. எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்ச முகமாக இருந்து நம்ம வீட்டில் ஒருத்தர் மாதிரியான முகம் இருக்கிறது யாருக்குன்னா நம்முடைய ரக்ஷிதா அவர்களுக்கு. அந்த பெருமையோடு அவர்கள் இந்த படத்தில் அவங்க பேயாக வர்றாங்கிறது எனக்கு என்னமோ அழகான பேயன்னு நினைக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா இந்த பேயின்னு சொன்னாலே உடனே அது வந்து ஒயிட் அண்ட் ஒயிட்டில் தலை விரித்து போட்டு வரும்னு சொல்லுவோம். ஆனால் இவங்க ரொம்ப அழகாக நடிக்கக்கூடியவங்க, அருமையான ஒரு குணச்சித்திர நடிகையாக வரக்கூடியவங்க. அவர்களுக்கு என்னுடைய பாராட்டை தெரிவித்துக்கொள்கிறேன். நல்ல வேகமான நிறுவனம் நம்முடைய மாஸ்டர் ஸ்ரீதர் அவர்கள், டான்ஸ் மாஸ்டர், வணக்கத்துக்குரிய ஸ்ரீதர் அவர்களுடைய நல்ல ரசிகன் நான். அவருக்கு என்னுடைய பாராட்டுக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல்
எடிட்டர் மற்றும் இந்த படத்தினுடைய வெற்றிக்கு துணை நிற்கின்ற அத்தனை பேரும் துணை இயக்குனர்கள், அவரையே துணை இயக்குனராக இருந்திருப்பார் மூர்த்தி அவர்களே, சொல்ல முடியாது. என்ன எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் தெரியுங்களா, இந்த அழைப்புதலை பார்த்தபோது ஒன்று தாங்க, ஒரு பக்கம் இரத்த களரி மாதிரியான ஒரு பயம், இன்னொரு பக்கம் கருப்பணசாமி கையில் அருவா வச்சுக்கிட்டு, அதுக்கு நடுவில் புத்தருடைய முகம் இருக்குது. பார்த்தீங்களா? நான் ரச்சிதாவை தான் பார்த்தேன்னு சொல்லக்கூடாது, புத்தரையும் பார்க்கணும். இந்த அழைப்புதலில் பார்த்தீங்கன்னா புத்தருடைய முகமும் இருக்குது. இது எல்லாமாக சேர்ந்த ஒரு கலவையாக இந்த படம் அமைந்திருக்கிறது என்று சொன்னால் உண்மையிலேயே நம்மை இந்த படம் எதிர்பார்க்க வைக்கிறது. அப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருந்தால்தான் சிறப்பாக இருக்கும். பக்கத்தில் வந்து ஆள் நின்றுட்டாங்கன்னா பேச்சை முடிக்கணும்னு அர்த்தம். நான் நிறைய தெரிஞ்சு வச்சுருக்கேன். ஏன்னா பல மேடைகளில் பேசுகிறப்ப பார்த்துருப்பேன், சில பேர் தண்ணியை கொண்டு வச்சுட்டு முடிச்சிருங்க அப்படின்ட்டு போவாங்க. இல்லைன்னா ஒரு சின்ன துண்டு சீட்டு கொடுப்பாங்க, ஒன்றுமே தர வேண்டியதில்லை. படம் பார்த்தேன், நாட்டிய டான்ஸ் பார்த்தேன், அதில் வரக்கூடிய காட்சிகளை பார்த்தேன். நம்முடைய இயக்குனர் ஐயா அவர்கள் சொன்ன மாதிரி, உதயகுமார் அவர்கள் சொன்ன மாதிரி, இது படத்தின் மூலமாக வீட்டு விற்பனையா, அதை வீட்டு விற்பனையின் மூலமாக படத்தினுடைய ப்ரமோஷனா, எதுவாக இருந்தாலும் இவை எல்லாமே வெற்றி பெற வேண்டும். வெற்றி பெறும் என்பது உறுதி. ஏனென்றால் எந்த சோதனையும், தமிழில் எழுதி பாருங்களேன், சோதனைன்னு எழுதி பாருங்க, ரெட்டை கொம்பு வரும். அந்த ரெட்டை கொம்பு ஒடிங்க, சோதனை சாதனையாக மாறிவிடும். அப்படி எல்லா சோதனைகளையும் வென்று சாதித்து காட்டக்கூடிய வல்லமை உள்ள மூர்த்தி அவர்கள் எல்லா வெற்றியும் பெறுவார். அடுத்த படத்தையும் நமக்கு தருவார். தொடர்ந்து ஐயா ஆர் உதயகுமார் அவர்களுடைய படமும் அதே போல பேரரசு அவர்களுடைய படமும் வர இருக்கிறது என்பதையும் நாம் பார்ப்போம். எல்லாவற்றையும் எதிர்பார்ப்போம். அத்தனை பேருக்கும் நன்றி. இந்த படம் வெற்றி விழாவில் சந்திப்போம் என்று அவர் சொன்னதைப் போல அந்த வெற்றி விழாவில் நானும் வந்து பேசுவேன் என்று மகிழ்ச்சியோடு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாம் சார் தான் எழுதுறதுன்னு சொல்லியிருக்காரு. அந்த மேடையில் பதிவு பண்ணுறேன், கூப்பிடும்போது சொல்லியிருக்காரு, ஐயா நீங்கள் தான் எழுதுறீங்க காமெடி ட்ராக், மறந்துடக்கூடாது. அதை சொல்ல தான் வந்தேன் பக்கத்தில், இது தூரம் போக சொல்லிட்டீங்க. தேங்க்யூ. இது இசை வெளியிடுறான்னு சொல்கிறத விட 30 விழான்னு சொல்லலாம். 99, 66 படத்தோட இசை வெளியீட்டு விழா, அஸ்கி ஹவுஸோட துவக்க விழா, எம்எஸ் மூர்த்தி அவரோட மனைவியோட பிறந்தநாள் விழா, இந்த 4 சேர்த்துருக்கலாம். அரங்கம் பெருசாக இருக்குல்ல, இந்த 3 விழா 10 அது இன்னும் சேர்த்துருக்கலாம். நம்ம தமிழ் திரையுலகில் தயாரிப்பாளர்கள் வந்து விளம்பர மன்னன் அப்படின்னா நம்ம கலைப்புடி தான் சார் தான். இவர் அவரையும் மிஞ்சிட்டார். அவர் ஒரு படத்தை விளம்பரம் பண்ணுவார், இவர் இங்கே 2 படத்தையே விளம்பரம் பண்ணிட்டார். சினிமா இப்படி தான் இருக்கணும், உலக தெரிஞ்சாலாக இருக்கணும். அப்புறம் ஒவ்வொரு இசை வீட்டிலாவும் நானும் இயக்குனர் உதயகுமார் சாரும் கலந்துக்குவோம். அன்றைக்கி ஈவினிங் தான் ஃபங்க்ஷனாக, அன்றைக்கி 2 பேரும் அங்கே தான் பார்த்துக்குவோம். ஆனால் இன்றைக்கி காலையில் முதல் போகணும் உதயகுமார் சார் தான், தம்பி இன்றைக்கி இசை வீட்டில் இருக்குது வந்திருக்கேன்னாரு. சரி சார் அப்படின்ட்டேன். அப்புறம் மத்தியானம் ஃபோன் பண்ணுறாரு, தம்பி இன்றைக்கி அலுவலக கூட்டத்தில் ஃபங்க்ஷன் இருக்குது வந்திருக்கேன்னாரு. சரி சார் அப்படின்ட்டு. சாயந்தரம் தம்பி நான் கிளம்பிட்டேனாரு. என்னடா எந்த இசையோட இவ்வளோ ஞாபகப்படுத்த மாட்டார், இவ்வளோ ஞாபகப்படுத்துகிறாரு அப்படின்னா அப்புறம் தெரிஞ்சது அவர் ரக்ஷாரோட ரசிகர், தீவிர ரசிகர். ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணிட்டார் உலகத்துக்கு, இப்போ திரும்ப இங்கே இப்பவும் அனௌன்ஸ் பண்ணுறாரு. அவர் இயக்க சங்க தலைவரா இல்லை ரக்ஷா ரசிகரோட தலைவரா, நிறைய சங்கத்துக்கு தலைவராக இருக்கிறவர். ஆனால் இது ரொம்ப பெருமையாக இருக்கார். மூஞ்சி பார்த்துக்கல எவ்வளோ மலர்ச்சியாக இருக்கு. ரக்ஷிதா ட்ரெயிலர் பார்த்தோம். இதில் பேயின்னு சொல்கிறாங்க, ஆனால் பேயின்னு ஒத்துக்க முடியாது. அவங்க எதாக நடித்தாலும் அழகாக தான், பேயை நடித்தாலும் ஓகே, போலீஸை நடித்தா போலீஸாக மாறிடுவாங்க. அப்படி
அப்புறம் கிளாமர் குடும்ப பாவனை கேரக்டரை அதுவும் கலக்கிடுவாங்க. எந்த வேடம் கொடுத்தாலும் அற்புதம் செய்யக்கூடிய ஒரு நடிகை தான் ரக்ஷா அவர்கள். வாழ்த்துக்கள் மேடம். ஓகே, இங்கே வந்து உதயகுமார் சார் வந்து அப்புறம் இன்னொன்று ரகசியம் ரக்ஷாக்கா வந்து ஒன்று நம்ம எம்எஸ் மூர்த்தி தயாரிப்புள்ள அடுத்து அவர் தான் இயக்குனுங்கிற உறுதி சீரக்காக வந்திருக்கிறார். அந்த படத்தில் ஹீரோயின் ரக்ஷிதா. நான் சொல்கிறேன் நம்ம உண்டு யோசிச்சு என்ன இது மட்டும் கமிட் ஆகிக்குவாலாம். உதயகுமார் இயக்கத்தில் ரஷ்கா தான் கதாநாயகி. என்ன எம்எஸ் மூர்த்தி சார் அது திரும்பிக்கிட்டார். ஆமாம், நிறைய கமிட்மெண்ட் இருக்கு. உங்கள் தயாரிப்பு உதயகுமார் சார் இயக்கம், அதில் கதாநாயகி வந்து ரக்ஷிதா. பூஜை போட்டுருவான். பூஜை போட்ட மாதிரி தான் முடிஞ்சு அனௌன்ஸ் பண்ணியாச்சு இப்போ. அப்புறம் இந்த படம் அதுக்கா ரக்ஷிதா குமார் உங்க ஓகே, நல்ல ஒரு வைப்போம். இது பேய் படம் அப்படின்னு பார்த்தா கடைசியாக படம் தான் பேய் படமாக இருக்குது. சாங்ஸ்லாம் பார்த்தா பக்தி படமாக இருக்குது. விநாயகர் சாங்கு, அப்புறம் புத்தர் சாங், அப்புறம் கருப்பண்ணசாமி சாங், எல்லாமே சாமி சாங் தான். அப்போ ஒரு பக்தி படம் பார்த்த நமக்கு பரவசம் தான் வந்தது தவிர ஒரு பேய் படம் ட்ரெயிலர் பார்த்த பயம் இங்கே வரல. அது 3 சாங்கும் எனர்ஜி. அந்த பிள்ளையார் சாங் வந்து ஸ்ரீதர் மாஸ்டர் கலக்கிட்டார். சாங்கு ஆரம்பம் எண்டு வரைக்கும் அவ்வளோ எனர்ஜி. அப்புறம் கருப்பண்ணசாமி, நம்ம எம்எஸ் மூர்த்தி ஐயா, அந்த கருப்பண்ணசாமி வர கருப்பாக பூசுறாருல அவர் தான் கீழே போடணும், எம்எஸ் மூர்த்தியும் போடும், அது தெரியும் போல இருக்கு. அவர் அந்த சாங்கு இப்போ கலக்கியாச்சு. அப்புறம் புத்தர், நம்ம ஞானசந்தைய குறிப்பிட்டார். புத்தர் சாங் அப்போ நம்மளுக்கு பிள்ளையார் சாங்கை பார்க்கும்போது ஒரு பரவசம், கருப்பண்ணசாமி சாங்கை பார்க்கும்போது அது வேறு மாதிரி நமக்கே அருள் வருது, அப்படி வருது. ஆனால் புத்தர் சாங்கு கேட்கும்போது நமக்குள்ள ஒரு அமைதி, நமக்கு ஒரு நிம்மதி, வேறு என்னமோ ஒன்று பண்ணுது. சமீபத்தில் புத்தரை பற்றி எந்த படத்துலையும் யாரும் சொன்னதில்லை, புத்தரை பற்றி சாங் யாரும் வச்சதில்லை. நான் கடைசியாக எனக்கு ஞாபகம் இருக்குது, உலகச்சுற்று மலையில் அந்த புத்தர் கோயிலில் எம்ஜிஆரும் நம்பியை சண்டை விடுவாங்க. அப்படி எம்ஜிஆர் வெளியே வந்துருவார். ஆனால் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு புத்தரை பற்றி ஒரு விஷயம் இந்த படத்தில் சிறப்பு. ஏன்னா நம்ம நாடு நிறைய சிலையை கடத்திருக்காங்க, ஆனால் ஒரு மதத்தையே கடத்துனாங்கன்னா அது புத்தர் மதம் தான். மதத்தையே கடத்துனாங்க. புத்தர் நம்ம இந்தியர், நம்ம இந்திய மண்ணில் பிறந்தவர், நம்ம இந்திய மண்ணில் ஞானம் பெற்றவர். ஆனால் இன்றைக்கி இந்தியா தவிர மற்ற எல்லா நாட்டிலையும் புத்தர் கோயில் இருக்குது. புத்தர் மதத்துக்கு ஒரு வலிமை இருக்குது. நம்ம இழந்துட்டோம். ஒவ்வொரு சாமிக்கும் ஒரு பவர் இருக்குது. நம்ம சொல்லுவோம், கல்விக்கு ஒரு சாமி, வீரத்துக்கு ஒரு சாமி, செல்வத்துக்கு ஒரு சாமி, ஊரை காக்கிறதுக்கு ஒரு சாமி, அசுரரை அழிக்கிறதுக்கு ஒரு சாமி. இப்படி நம்ம நிறைய சாமிகள் இருக்குது இந்து மதத்தில். ஆனால் ஒரு அமைதிக்கான சாமி, ஒரு ஞானத்துக்கான சாமி, ஒரு சாமி சிலையை பார்த்து உட்காந்தோம்னா நமக்குள்ள ஒரு அமைதி வரணும், நமக்குள்ள ஒரு ஞானம் தோன்ற மாதிரி தோணும். அது என்னென்னா புத்தர் தான். அதை இழந்துட்டோம். இந்தியாவில் நம்ம அருமையான ஒரு ஒரு புத்தருங்கிற ஒரு சாமியோட அருமையை இழந்துட்டோம். ஆனால் நம்ம எம்எஸ் மூர்த்தி அவர்களுக்கு நான் ரொம்ப பாராட்டுறது, நன்றி சொல்கிறது என்னென்னா, நீண்ட நாளுக்கு அப்புறம் ஒரு புத்தர் கோயிலில் புத்தரை பற்றி முழுக்க முழுக்க ஒரு சாங் வச்சதுக்கு அவருக்கு என்னோட நன்றி. இன்னொன்று, பேய் படம்னாலே அது கரெக்டாக எடுத்துட்டாலே பாதி ஹிட்டு. அதுக்கப்புறம் ட்ரெயிலர் பார்க்கும்போது அது தெரிஞ்சு வச்சு. சாங்ஸே அவ்வளோ. ஆனால் 3 சாங்கும் பார்த்தா ஒரு சின்ன படம் மாதிரி தெரில. ஒரு விஜய் படத்தில் உள்ள சாங் மாதிரி, அஜித் படத்தில் உள்ள சாங் மாதிரி,
வேதாளத்தில் என்ன பிள்ளையார் சாங்கு ஸ்ரீதர் சார், வேதாளத்துலையும் பிள்ளையார் சாங் வருமே, ஆமாம் அந்த ரேஞ்சுக்கு இருக்குது சார் பிள்ளையார் சாங். பிடிச்சிட்டேன் சார், அந்த ரேஞ்சுக்கு இருக்குது. இப்போல்லாம் சாங் வைக்கிறதுக்கு பயப்படுறாங்க தமிழ்நாட்டில். ஒரு சாங் வைக்கிறது பயப்படுறாங்க, ஹீரோக்கு குதி குசிக்கு பயப்படுறாங்க. இப்போ அப்படி இருக்க காலகட்டத்தில் 3 சாங் சாம்சங் வச்சார்ல நம்ம எம்எஸ் மூர்த்தி, வாழ்த்துக்கள் சார். ஏன்னா பொட்டு வைக்கிறதுக்கும் விபூதி வைக்கிறதுக்குமே பயப்படுறாங்க, எங்கிட்ட சங்கின்னு சொல்லுவாங்களான்ட்டு. இவர் முச்சம் 3 சங்கி வரும். அதனால் ஒரு பேய் படமாக பார்க்கல, இதோட பக்தி படம் தான் பார்க்குறோம். எம்எஸ் மூர்த்தியோட தன்னம்பிக்கை, சுறுசுறுப்பு, இது ரெண்டும் கண்டிப்பாக அந்த படத்தை வெற்றியடை வைக்கும். நன்றி நன்றி நன்றி. பல்வேறு அறிஞர்கள் எனக்கு பின்னால் பேச இருக்கின்றார்கள். நான் ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லி விடைபெறலாம் என்று நினைக்கின்றேன். உண்மையிலேயே இந்த 99 66 என்ற திரைப்படம் ஒரு வெற்றி படமாக அமையும். அந்த வெற்றி விழாவில் நாமெல்லாம் கலந்து கொள்வோம். மூர்த்தி அவர்கள் இது போன்று பல்வேறு திரைப்படங்களை எடுத்து இந்த சமுதாயத்திற்கு பல நல்ல சேவைகளை செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேடையில் இருக்கும் பெரியோர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த திரைப்படத்தை பாராட்ட வந்திருக்கும் மக்கள் அத்தனை பேருக்கும் இனிய வணக்கம். என்னுடைய சகோதரி சுமையா அவர்களுக்கு சிறப்பு வணக்கம். எனக்கு பிடித்த படங்கள் பண்ணுறதில்லை, மக்களுக்கு என்ன தேவை, மக்களுக்கு என்ன சொல்லணும், தெரியாத உண்மைகள் என்ன சொல்லணுன்றது மட்டும்தான் படமாக எடுத்துகிட்டு இருக்கேன். அதனால தான் சர்வே பண்ணி 3 படம், லாபகரமான 3 படங்களை கொடுத்துட்டு இப்போ அடுத்த படம் திரௌபதி 2 இந்த மாதம் ரிலீஸ் ஆகுது. ஸோ வந்திருக்கேன். ஸோ எனக்கு பிடித்த படங்கள் பண்ணால் போக முடியாது, அந்த மாதிரி மக்களுக்கு தேவையான படங்கள் பண்ணுறதால அடுத்தடுத்து படங்கள் பண்ணிகிட்ருக்கேன் தொடர்ந்து. இந்த ஃபங்க்ஷனுக்கு எனக்கும் என்ன சம்பந்தம்னா, தம்பி பிஆர்ஓ புவன் வந்து நான் பழைய வண்ணாரப்பேட்டை பண்ணுறப்ப என் கூட அங்கேருந்து அசோசியேட் ஆகி இந்த அப்புறம் மௌனம் ரவி சாருக்கு அப்புறம் பிஆர்ஓ மாதிரி என் கூட ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இந்த படம் தான் புவன் இல்லை, நான் சுரேஷ் சந்திர சார் கூட ஒர்க் பண்ணுறேன். ஆனால் புவனுக்காக எங்கே கூப்பிட்டாலும் எப்போ கூப்பிட்டாலும் போய் நின்றுடுவேன். அப்படி தான் வந்தேன். ரொம்ப ஹெக்டிக்கான டைம் தான், ரொம்ப டைட்டான ஷெடியூல். இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஃபைனல் ஸ்டேஜில் இருக்குது. புவன் ரொம்ப கம்பல் பண்ணி கூப்பிட்டாரு. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷம். புவன் கூப்பிட்டதுக்கு இது ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு அரங்கமாக மாறி இருக்குது. அவர் எம்எஸ் மூர்த்தி சார் ரொம்ப பாசிட்டிவான மனிதர். நீங்கள் ரொம்ப பாசிட்டிவ். உங்கள் பாசிட்டிவ் எப்படின்னா இவ்வளோ பெரிய அரங்கம் ஃபுல்லாக பரவுது சார், அவ்வளோ ரொம்ப பாசிட்டிவான. 2000 பேர் இருக்காங்க சார் வெளியில். அதான் சார், அது வந்து உங்கள் பிஸ்னஸ் டாக்டிக்ஸ். இங்கே இருக்கவங்க பத்ததுன்னு வெளியே ஒரு எல்இடி ஸ்க்ரீன் வச்சு 2 வச்சுருக்கு சார், 2 ஸ்க்ரீன் 2 திசையில் வச்சுருப்பார். ரொம்ப பாசிட்டிவான மனுஷன். கொஞ்சம் சினிமாவும் படிச்சுட்டு தான் வந்திருக்காரு. இல்லைனா டைட்டில் வந்து அந்த மாதிரி சூஸ் பண்ண முடியாது. ஒரு டைட்டில் அந்த படத்தோட கதையை சொல்லுது. 2வது படம் மாஸ்டர் வந்து ரொம்ப நல்ல ஆக்டர், கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காரு. அந்த டைட்டிலுமே அந்த சைபீரியன் ஹஸ்கி பற்றின படம், அதை பார்த்தாலே தெரியுது. ஸோ அந்த மாதிரி டைட்டில் சூஸ் பண்ணுறப்ப ஒரு சினிமா கற்றுக்கிட்டு தான் சினிமா வந்திருக்காரு அப்படின்னு தோணுது. அதெல்லாம் தாண்டி இந்த படத்தில் அவங்களுக்கே தெரியாமல் ஒரு ஸ்பெஷல் இருக்குது. என்னென்னா அப்பார்ட்மெண்ட் பேஸ்டு மூவிஸ் வந்து சினிமாவில் ரொம்ப கம்மி. அந்த ஜானர் வந்து ரொம்ப சிறப்பான ஜானர். தமிழில் வந்து ஒரு 2 படம், இப்போது ரீசெண்டாக 3 BHKன்னு ஒரு படம், அது அப்பார்ட்மெண்ட்டை பேஸ் பண்ண படம். அண்டு இதே மாதிரி த்ரில்லர் ஜானர், ஹாரர் ஜானர்லேயே இன்னொரு படம் வந்திருக்கு, அது 13B மாதவன் சார் நடித்து. அது ரொம்ப பெரிய ஹிட் பேன் இண்டியா லெவலில். அண்டு இந்தியா லெவலில் ட்ராப்டுன்னு ஒரு படம் வந்திருக்கு, அதுவுமே இந்தியா லெவலில் ரொம்ப பெரிய பேசப்பட்ட ஒரு அப்பார்ட்மெண்ட் பேஸ்டு மூவி. அண்ட் லைஃப் இன் எ மெட்ரோ அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கு. இதில் ட்ராப்டும் 13Bயும் ஹாரர் அண்ட் த்ரில்லர் பேஸ்டு அப்பார்ட்மெண்ட் மூவி. ஸோ அந்த ஜானரில் வந்து படத்தை வந்து ஃபஸ்ட்டு கொண்டு வந்ததுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா அப்பார்ட்மெண்ட் பேஸ்ட் ஜானர்ன்றது ரொம்ப செலக்டட் க்ரைட்டீரியாவில் தான் வந்திருக்கு படங்கள். ஒரு பார்க்குற மாதிரியான ஒரு மேக்கிங்கோட ஒரு படம் பண்ணியிருந்தானாலே ரக்ஷிதா மேடம்காக இந்த படம் வந்து நிச்சயமாக ஓடும். அவங்க ஒரு ரீசெண்டாக அவங்க படம் வந்து மினிமம் கேரண்டி அந்த மாதிரி அவங்கள நம்பி இன்வெஸ்ட் பண்ணி ஒரு படம் எடுத்தால் அந்த பணம் திரும்ப வந்துடும் அப்படின்னு நிரூபிச்சிருக்காங்க. ஸோ அவங்கள நம்பி ஒரு அப்பார்ட்மெண்ட் பேஸ்டு ஒரு
ஹாரர் த்ரில்லர். கண்டிப்பாக இந்த படம் வந்து லாபமாக தான் கொண்டு போய் சேர்க்கும். எல்லாமே கால்குலேட் பண்ணி வியாபாரமாகவே பண்ணியிருக்காரு எம்எஸ் மூர்த்தி சார். அண்ட் அடுத்த படம் எங்கள் இயக்குனர் சங்க தலைவருக்கு வந்து இங்கே அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் செயலாளர் பேரரசனுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஆரி உதயகுமார் சார் படத்துக்கு ஹீரோயின் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க சார். பேரரசு சார் ரொம்ப நாளாக ஹீரோ நடிக்கணும்னு பேசிகிட்டு இருக்காங்க சார். ஹீரோவையும் லாக் பண்ணிவிடுங்க பேரரசு சார். ரொம்ப சந்தோஷம். குடும்ப விழா மாதிரி நடந்திருக்கு இது வந்து. இப்போ எம்எஸ் மூர்த்தி சார் எங்கள் திரையுலகத்தில் ஒரு குடும்பத்தோட அங்கத்தினராக வந்துட்டார். இந்த திரைப்படம் மாபெரும் வெற்றி அடையட்டும். இவருடைய அந்த நேர்மறை சிந்தனை இந்த திரைப்படத்தை முழுக்க இருந்து அது மக்கள்கிட்டையும் போய் சேரட்டும் சார். நீங்கள் தொடர் ப்ராஜெக்ட்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக போகட்டும். இந்த படத்தில் வேலை செஞ்ச அத்தனை கலைஞர்களுக்கும் என்னுடைய நண்பர் ராஜேஷ் ஒர்க் பண்ணியிருக்காரு டப்பிங். அவர் தான் எனக்கு படத்துலேருந்து என் கூட டப்பிங் கோஆர்டினேட்டர் இருக்கார். ஸோ அவருக்கும் தம்பி புவன் அவர்களுக்கும் மாஸ்டர் ஸ்ரீதர் மாஸ்டர் அப்புறம் நிறைய பேர் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸு. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தேன். ஸோ அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மிகப்பெரிய வெற்றி அடையட்டும். தொடர்ந்து படம் பண்ணுங்கள் சார். நிச்சயமாக நீங்கள் சினிமாவில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு ஒரு பேர் வாங்கிட்டு தான் போவீங்க சார். வாழ்த்துக்கள் சார். இயக்குனர் இத்தனை பணிகளை தன்மேல் ஏற்றுக்கொண்டு அதை செவனே திறம்பட செய்வதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதை மூர்த்தி சார் கரெக்டாகவே பண்ணியிருக்காங்க. இயக்குநர்கள்லாம் குறிப்பிட்ட மாதிரி பாடல் எல்லா பாடல்களுமே வித்தியாசமாக வந்திருக்கு. இதில் ரொம்ப முக்கியமாக சொல்லணுன்னா இதில் பணிபுரிந்த அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் ஒரு சிறப்பாக ஏவியெல்லாம் போட்டு கூப்பிட்டு அவங்க பாராட்டி அவங்களுக்கு வந்து பண்ண விஷயம் வந்து ரொம்ப புதுசாக இருந்துச்சு. பெரும்பாலும் யாரும் புதுசாக வர்றவங்க பண்ண மாட்டாங்க. அதையெல்லாம் பண்ணாமல் அந்த உழைத்தவர்களை அதற்கான உரிய அங்கீகாரம் கொடுக்க வேண்டும். அதுவும் கொஞ்சம் கூட ஈகோ இல்லாமல் எனக்கு பின்னாடி இருந்து இவர் தான் செயல்பட்டார் அப்படின்னு ஒருத்தரை முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறதுக்கெலாம் ரொம்ப பெரிய மனசு வேணும். அது மூர்த்தி சார்ட்ட இருக்கு. வாழ்த்துக்கள் சார். ரொம்ப பார்த்த வரைக்கும் தனித்தனியாக நான் சொல்ல முடியாத காரணத்தினால் மொத்தமாக சொல்கிறேன். எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களும் சிறப்பாக பணியாற்றி இருந்தீர்கள். ஒளிப்பதிவாகட்டும், எடிட்டிங்காகட்டும், மற்ற விஷயங்களாகட்டும், நடனமாகட்டும் எல்லாமே சிறப்பாக இருந்துச்சு. நடித்தவங்களும் ஒரு ஏதோ ஒரு புதுசாக நடிக்கிற மாதிரி ஒரு பயம் இல்லாமல் எல்லாமே ரொம்ப தெளிவாக தன்னுடைய பங்கை செலுத்தியிருந்தீங்க. ஒரே மேடையில் வந்து ஒரு படத்தினுடைய ஆடியோ லான்ச்சு, ட்ரெய்லர் ரிலீஸு, அதுக்கு பிறகு இன்னொரு படத்தினுடைய பூஜை அப்படிங்கிறதெல்லாம் தமிழ் சினிமாவுக்கு வந்து ரொம்ப அரிதான விஷயம். அதை நீங்கள் செயல்படுத்தி காட்டியிருக்கிறீர்கள். அடுத்து ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா அதில் ஒரு பிறந்த நாள், இயக்குனருக்கு பிறந்த நாள், அவருக்கும் ஒரு வாழ்த்து சொல்லிக்கிறேன். எல்லாருடைய பங்களிப்பும் மிக சிறப்பாக இருந்தது. இந்த படம் நிச்சயமாக ஒரு வெற்றியடையும். இதன் மூலமாக இன்னும் நிறைய பேருக்கு நீங்கள் லைஃப் கொடுப்பீங்க அப்படிங்கிறது எனக்கு நம்பிக்கை இருக்குது. வாழ்த்துக்கள். இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறதுக்கு காரணமாக இருந்த இயக்குனருக்கும் கிரியேட்டிவ் டைரக்டர் ரவி பார்கவன் அவர்களுக்கும் எனது நன்றி. வந்திருக்க உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும். இந்த படம் வெற்றியடைய மிகப்பெரிய வெற்றியடைய வேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த 99, 66 படத்துக்கு இசை வெளியீடு விழாக்கு வந்திருக்க எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த படத்துக்கு இந்த கேரக்டருக்கு நான் செட் ஆவேன், அதை நான் கரெக்டாக பண்ணுவேன் நம்பி எனக்கு இந்த கேரக்டரை கொடுத்த மூர்த்தி சாருக்கும் நான் வந்து தேங்க் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு இந்த மாதிரி இதுதான் ஃபஸ்ட் டைம் இதில் பேசுகிறது, அதனால் என்ன பேசுகிறதுன்னு தெரில. ஆனால் இந்த படத்தோட கதை கேட்கும்போது என்னோடய போர்ஷன் என்னவோ அதை மட்டும் தான் என்கிட்ட சொன்னாங்க. அப்போ அதுவே எனக்கு பிடிச்சிருந்தது, அதனால் நான் இந்த படத்தை கண்டிப்பாக பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் ஆனால் முழு கதை என்னன்னு கேட்கும்போது என்கிட்ட ஒரு நாளைக்கு அவர் ஒரு கதை சொல்லுவார். என்ன கேட்டால் இன்றைக்கி இதை மாற்றிட்டேன் அப்படின்னு புதுசாக சொல்லுவார். ஸோ இந்த படம் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நம்புகிறேன். தியேட்டர்ஸில் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். நான் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டு, ஆனால் இப்போ தான் வேஷம் போட ஆரம்பிச்சிருக்கேன். இந்த இதில் ரவி பார்கவர் தான் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. ரொம்ப நல்லா இருக்கு. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 50 வருஷம் மேலே இண்டஸ்ட்ரியில் இருக்கு. டி ராஜேந்தர் சார் தான் எல்லாமே பண்ணார். இசை, ஸ்க்ரீன் பிளே, டைரக்ஷன் எல்லாமே, ஹீரோ எல்லாம் பண்ணார். அதுக்கப்புறம் தான் இந்த எம்எஸ் மூர்த்தி சார் தான் பண்ணார். இது கண்டிப்பாக 50 நாள் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடி 50 நாள் போஸ்டர் இங்கே எல்லா செவத்தில் ஒட்டணும்னு என் ஆசை. எல்லாம் உங்களுக்கு தய தேவை. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நானுமே ரொம்ப நேரம் எடுத்துக்க மாட்டேன், ஜஸ்ட் 2 minutes.
மேடையில் இருக்கிற எல்லா பெரியவர்களுக்கு வணக்கம் அண்ட் மீடியா பர்சன்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். உங்கள் சப்போர்ட் இல்லைன்னா இந்த படம் வந்து மக்கள்கிட்ட வந்து போய் சேர்றது ரொம்பவே கஷ்டம். ஸோ என்னோட எப்படி சொல்கிறது, ரசிகர் மன்ற தலைவர் அப்படின்னு சொல்லியே எல்லாருமே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க உதய் சாரை. ஸோ தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த படம் ஆரம்பித்ததே வந்து நாங்கள் எப்படி இருந்ததுன்னா, சரி ஓகே ஏதோ ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு படம் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனால் சத்தியமாக இந்த ஆடியோ லான்ச்சுக்கு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கே தெரியுது இது சின்ன படம் கிடையாது, இது பெரிய படம்னு. தெரிஞ்சிருந்தால் முன்னாடியே சார்கிட்ட கொஞ்சம் ரெமுனரேஷன் அதிகமாக கூட கேட்டிருக்கலாம். ஏன்னா எத்தனையோ பேர் வந்து பேமெண்ட்ஸில் லாக் இருக்கோ, இல்லைன்னா பேமெண்ட்ஸ் கொடுக்காம ஏமாத்துறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் நம்ம இண்டஸ்ட்ரியில். எனக்கே கூட நடந்திருக்கு. பட் இந்த சார் எப்படி, நம்ம மூர்த்தி சார் எப்படின்னா, வாமா இங்க அப்படின்னு சொல்லி கடைசி நாள் ஷூட்டிங் முடியும் போது முழு அமௌண்ட்டை கிளியர் பண்ணி எனக்கு அனுப்பின ஒரு பெரிய ப்ரொடியூசர் இவங்க. சத்தியமாக அதுக்காகவே ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஏன்னா மனமார்ந்து நீ வந்து நல்லா நடிச்சிருக்கேம்மா, இந்த அம்மா உன்னோட ரெமுனரேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அனுப்பியிருக்கீங்க. யாருமே இதை பண்ணலை எனக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். வெறும் ப்ரொடியூசர் மட்டும் இல்லை, ஒரு 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 நாள் நம்ம ஷூட்டிங்குக்கு போனோன்னா ஒரு 10 வாட்டி கேட்பாங்க, சாப்பிட்டீங்களாமா 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 அப்படின்னு. ஸோ எனக்கு மட்டும் இல்லை, நான் கூட நடிக்கிற ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லை, அசிஸ்டன்ஸாக இருக்கட்டும், யாரார் இருந்தாலுமே அவங்க எடுத்துக்கிற அந்த கேருக்காகவே இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி கண்டிப்பாக நடக்கும் சார். இது உங்கள் நல்ல மனசுக்காகவே இந்த படம் வந்து சூப்பர் ஹிட் ஆகும். விஎஃப்எக்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் சிஜியாக இருக்கட்டும், அண்ட் மெயின் இந்த படத்தில் புத்தரை பற்றி அவங்க சொல்லியிருக்கிற அந்த மைன்யூட்டான ஒரு விஷயம் கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். இதுதான் அந்த இந்த 9966 அப்படிங்கிற படத்தோட வெற்றிக்கு அது ஒரு பெரிய பாகமாக இருக்கும். ஸோ இதில் நான் வந்து பேயாக நடிச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நார்மலான பொண்ணு தான், அப்பப்போ கொஞ்சம் பேய் வரும், கோவம் வர்ற மாதிரி தான் அப்பப்போ பேய் வரும். ஸோ அது ரொம்ப நேச்சுரலாக இருக்கும், யாருக்குமே அது நடிக்கிற மாதிரி தெரியாது. எப்படி நான் கோவப்பட்டா இருப்பேனோ அந்த மாதிரி தான் இருக்கும் இதில். ஸோ அதை நல்லா சூப்பராக என்கேஷ் பண்ணியிருக்காங்க நம்ம கேமராமேன் சார். அடிக்கடி நானும் என் கேமராமேன் சார் தான் சண்டை போட்டுட்ருப்போம். கேமராமேன் சார் காணோம் இப்போ. சரி ஓகே, எப்போவுமே எங்களுக்குள்ள ஏதாவது ஒரு சண்டை வந்துடும். இதர் காஸ்டியூம்காக சண்டை வந்துடும், இல்லைன்னா அவங்க வந்து ரெடின்னு சொல்லி கூப்பிட வச்சு நிற்க வச்சுருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சண்டை, ஒரு டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி தான் நாங்கள் போயிட்டு இருந்தோம். பட் சார் யூ ஹவ் டன் அ பியூட்டிஃபுல் ஜாப் சார். சாங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஆசையாக இருக்குது அந்த சாங்ஸில் நாங்கள் இல்லையே அப்படின்னு. எஸ்பெஷலி அந்த ஐயனார் சாங் பார்க்கும்போதெல்லாம், கருப்பன் சாங் பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப புல்லரிக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ பிரம்மாண்டமாக இந்த படம் இவ்வளோ அழகாக வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் தட். அண்ட் எங்கள் ஹோல் க்ரூக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். இப்போ கூட அவங்க வந்து பின்னாடி தான் இருக்காங்க, வாங்க சார் கொஞ்சம் முன்னாடி உட்காருங்கன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. எஸ்பெஷலி ரவீந்திரன் சார், ராஜா சார், மூர்த்தி சார், நம்ம பிஆர்ஓ எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஸ்பெஷல் நான் மறந்து போயிட்டேன், ஸ்ரீதர் மாஸ்டர் ஐம் சாரி, நான் ஒர்க் பண்ண முடியல உங்க கூட. பட் ஐம் ரியலி அ வெரி பிக் ஃபேன் ஆஃப் யுவர் ஒர்க் ஆல்சோ. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இவ்வளோ நேரம் நீங்கள் காத்திருந்ததுக்கு. அண்ட் இந்த படம் வந்து தியேட்டரில் போய் பாருங்கள், தியேட்டரில் விசில் அடிங்க, உங்கள் ஆதங்கத்தை, உங்கள் வந்து ஹாப்பினஸ்ஸை எல்லாமே தியேட்டரில் காட்டுங்க. தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஆல். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லணும் நம்ம எம்எஸ் சார், மூர்த்தி சாருக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இப்படி ஒரு சாங்ஸ்லாம் பண்ணுறதுக்கு. ராஜா கேமராமேன், இவங்க 2 பேர் தான் எனக்கு பயங்கரமாக பலமாக இந்த சாங்ஸ் கொடுத்தாங்க. விநாயகர் சாங் கொடுக்கும்போதே மூர்த்தி சார் சொன்னார், மாஸ்டர் இந்த பாட்டு வந்து பெரிய பாட்டு, நீங்கள் இதை பண்ணணும், இது பண்ணி பாருங்களேன் அப்படின்னு சொன்னார். இங்கே மேடையில் உள்ள எல்லா லெஜெண்டும், இப்போ உதய் சார் இருக்கட்டும், உதயகுமார் சார் இருக்கட்டும், நம்ம பேரரசு சாரும், அந்த பாட்டை சொல்லும்போது அவர் சொன்ன விஷயத்த அவர் ப்ரூவ் பண்ணிட்டாரு. தேங்க்யூ சார். இங்கே நம்ம உதயகுமார் சார்லாம், அவர்லாம் வந்து அவர் பண்ண படம் எப்படி ஒரு லெஜெண்டரி படம்லாம்
ரஜினி சார்க்கெலாம் பண்ணிவிட்டு அவங்க ஒரு 2 வார்த்தை இந்த பாட்டை இதை பற்றி சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். ரொம்ப தேங்க்யூ சார். பேர சார் ரொம்ப தேங்க்ஸ். தளபதி வச்சு உங்கள் பாட்டில் அந்த நேரத்தில் ஊழிக்கிட்டீங்க சார். அதாவது சினிமா இண்டஸ்ட்ரி அந்த படத்துலலாம் அப்படி இருந்தது. உங்களெலாம் ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கும் சார். ஸோ தேங்க்யூ சார். இவங்களாம் அந்த சாமி பாட்டை பார்த்து இப்படி பாராட்டும் போது எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். என்னோடய டான்ஸர்ஸ் டீமுக்கு நான் நன்றி சொல்லியிருக்கேன். பின்னாடி அந்த குட்டி பசங்களாம் அந்த விநாயகர் பாட்டுக்கு ஆடிருக்காங்க. அதனால தான் அந்த குட்டி பசங்க கத்திக்கிட்டே இருக்குங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே தேங்க்யூடா, தேங்க்யூ செல்லம். ஏஆர்எஸ் ஸ்டுடியோவில் மூர்த்தி சார் அவர் சொல்லணும்னா அந்த கருப்பு சாமி சாங்கில் சார் அவருக்கு ப்ரொடக்ஷனில் அவ்வளோ டைரக்ஷனாக இருக்கட்டும், ப்ரொடக்ஷனாக, கிரியேட்டிவ் டைரக்டர் எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனால் அந்த ஃபுல் மேக்கப் போட்டு அந்த ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த டைமிங்கில் சிங்க் பண்ணி அந்த சாங்கை நான் பண்ணும்போது அவரோட ஒர்க்குக்கு அதுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும் சார். அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸை உள்ளே வச்சுக்கிட்டு அந்த அந்த சினிமாவை அப்படி நேசிச்சாதான் அந்த 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 கால்வலியோடு அந்த பவர்ஃபுல்லாக பண்ணார் சார். எக்ஸலண்ட் சார், எக்ஸலண்ட். ஸோ இப்படி ஒரு அந்த ஒரு ஏன்னா அதோட இன்னொரு முக்கியமாக சொல்லணும், எப்போ பார்த்தாலும் கிஃப்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பார். இப்போ பாருங்கள் எங்களுக்கு ஒரு கொடுத்துருக்காரு. நான் ரொம்ப முருகர் பக்தி, எனக்கு முருகரோட அந்த டாலர் போட்டு கொடுத்துருக்காரு. அதுக்கு ஒரு பெரிய நன்றி சார். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் சார். எங்கள் கிட்ஸுக்கும் பார்த்தாலே எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுப்பாரு. இங்கேயும் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே முன்னேறணுன்றத ஒரு விஷயத்த வச்சுருக்காரு. தேங்க்யூ சார். ட்ரைலர் பார்த்தேன், ரக்ஷிதா அந்த டீம், அந்த காமெடி, எங்கள் ஷாம் எல்லாருமே பயங்கர வெயிட்டிங்கில் இருக்கும். ஸோ இந்த தேட்டரில் போய் நாங்கள்லாம் பார்த்து நாங்கள் இந்த கிட்ஸு எங்கள் டான்சர்ஸ் டீமோடு போய்ட்டு என்ஜாய் பண்ண போகிறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. மித்ரா பிக்சர்ஸ் பிரைவேட் லிமிடெட் படம் நிறுவனம் சார்பில் 9966 படத்துடைய இசை மற்றும் ட்ரெய்லருக்கான நிகழ்வு மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்படத்தின் இசை தட்டு தற்போது வெளியிடப்பட்டு சிறப்பிக்கப்படுகிறது.